அண்மைச் செய்தி. மதுரை மாநகரில் அதிகாலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிம்மக்கல் மற்றும் பெரியார் பேருந்து நிலைய பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. குளம் போல தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப மதுரையில 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன? மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? மதுரை மாநகரில் அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்குமாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக மதுரை மாநகரின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம், அதே போன்று மதுரை ரயில்வே நிலையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பிரதான சாலைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் கூட அதிக அளவிற்கான மழைநீர் முழங்கால் அளவிற்காக தேங்கி நின்றது. இதனால் அந்த பேருந்து நிலையங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் தொடங்கி வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் சிம்மக்கல் மற்றும் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் ரயில் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்வே பயணிகள் கடும் சிரமத்தோடு அவர்களுடைய உடைகள் எல்லாம் நனைந்து செல்லக்கூடிய அளவிற்கான சிரமத்தை சந்தித்து வந்தனர். அதே போன்று சிம்மக்கல் பகுதியில் உள்ள பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி மெதுவாக சென்றதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இன்றைய தினம் காலை இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது. நேற்று வரைக்குமாக கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவிற்கு இருந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக மதுரை மாநகரின் சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். பூர்ணிமா, கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்.